ரைஸ் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப வர வரன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தோம்னா மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து எப்பயும் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றுவேன். நீங்கள் கம்மியாக ஊற்றுறவங்களா இருந்தால் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு காய் சேர்த்துக்கலாம். நமக்கு என்னென்ன காயெல்லாம் வீட்டில் இருக்கோ அந்த காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. கேரட், பீன்ஸு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இப்படி எல்லா காய்களுமே சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 வெரைட்டி காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த காய் இருந்தாலும் ஒரு காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த காயே இல்லாமல் கூட செய்யலாம். அது உங்கள் விருப்பம்தான். மஞ்சள் தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சாம்பார் தூள் வந்து 2 ஸ்பூன் போடுங்க. ரொம்ப போட வேணாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். 2 பச்சை மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து, அது ஆப்ஷனல் தான். இதில் தான் ஒரு படி அரிசி போட்டிருக்கோம். இதில் தான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம அரிசி பருப்பு சாதத்துக்கு எப்படி தண்ணி சேர்ப்போமோ, குழைய விடாமல் வைக்கணும் இல்லையா, அதே போல் இதில் சேர்த்துக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. அந்த அரிசியும் சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பும் தேவையான உப்பை சேர்த்து விட்ருவோம். உப்பு சேர்த்து கலந்துடலாம். அவ்வளோதான். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிடலாம். தூவிட்டு கலந்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியாக இருக்கான்னு பார்த்து குக்கர் மூடி போட்டு விட்டுறலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா அது வந்து சாம்பார் சாதம். இதில் கொஞ்சம் தண்ணி வந்து இப்போ நார்மலாக ஊற்றுனதை விட ஒரு 3 கப் தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா சாம்பார் சாதம் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி வேணும்னா, அரிசி உதிரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக ஊற்றுங்க. அருமையான ஒரு கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிருச்சு.